அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க வேண்டிய கிராமர், பார்க்கக்கூடிய கிராமர், பார்க்க போகிற கிராமர் டைரக்ட் இன்டைரக்ட், டைரக்ட் இன்டைரக்ட், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்ன? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று அப்படின்வாங்க, இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர்கூற்று அப்படின்னு. இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன இருக்கும், கொட்டேஷன் கொடுத்து, அதாவது இன்வெர்டட் கமாஸ் கொடுத்து சென்டென்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த இன்வெர்டட் கமா பயன்படுத்தப்பட்டிருக்காது. சரிங்களா, கிளியரா? இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது ஸ்பீக்கர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறது. இன்டைரக்ட் ஸ்பீச்ன்றது அதை ரிப்போர்ட் பண்ணுறது. இதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு இருக்குது. ஸோ டைரக்ட் ஸ்பீச் we may quote his actual words. We may quote his actual words. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றது direct speech. We may report what he said without quoting his exact words. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லாம சொல்றது indirect அல்லது reported speech. Indirect அல்லது reported speech. ஸோ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் பார்க்கறதுக்கு முன்னால நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு டென்ஸ் தெரியும். சரிங்களா, இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு: ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். இதுல ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னன்னா செய்தி வாக்கியம். இட் ஹாஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு தகவல் இருக்கும், அதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ரவி பிளேஸ் பியானோ, ரவி பியானோ வாசிச்சியா, இது ஒரு சாதாரண வாக்கியம். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா வினா வாக்கியம். ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம், பின்னால கொஸ்டின் மார்க் இருந்தா அது இன்ட்ரோகேட்டிவ், வினா வாக்கியம். அடுத்து இம்பரேட்டிவ் அப்படின்றதுல சப்ஜெக்ட் இருக்காது, பேசாத, அப்படியே நில்லு. சரிங்களா, அதாவது சப்ஜெக்ட் இருக்காது. ஓப்பன் தி டோர், க்ளோஸ் தி விண்டோ, டோன்ட் ஸ்டாப், கீப் இட் அப், இது எல்லாமே இம்பரேட்டிவ். ஸோ இந்த இம்பரேட்டிவ்ல என்ன வகையா இருக்குன்னா, கமாண்டட் இருக்கும், ரெக்வெஸ்ட் இருக்கும், ஆர்டர் இருக்கும், ப்ளீசிங் இருக்கும், அட்வைஸ்டு இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிறது எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன்னா எக்ஸ்க்ளைம் வித் ஜாய் அல்லது சாரோ, சந்தோஷமா வந்து வெளிப்படுத்துறது அல்லது சோகமான வெளிப்பாடு வந்து எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இந்த எக்ஸ்க்ளமேஷன்ல என்ன குறி இது பயன்படுத்தியிருப்பாங்க, ஆச்சரிய குறி பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா, இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்க்கு நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும் பொழுது இது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல டைரக்ட் இன்டைரக்ட்ல கொடுக்கப்பட்ட செட் டு என்ற வார்த்தையை எப்படி மாற்றணும், அந்த கமா கொட்டேஷனை எடுக்கும் பொழுது என்ன கன்ஜங்ஷன் இணைப்பு சொல் பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ல செட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செட்டு எடுத்துட்டு என்ன போடணும், டோல்டு போடணும். செட்டு எடுத்துட்டு டோல்டு போடணும். அதுல கமா கொட்டேஷன் எடுக்கிறதுக்கு இணைப்பு சொல் என்ன பயன்படுத்தணும்னா தட்டு பயன்படுத்தணும். சரிங்களா, ஸோ இதை வந்து இந்த பாக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸ்டேட்மெண்ட் செய்தி வாக்கியத்துல செட்டுக்கு பதிலாக டோல்டு, இணைப்பு சொல் தட்டு. இன்ட்ரோகேட்டிவ் வினா வாக்கியம், கொஸ்டின்னாலே கேட்கறது. அப்போ கொஸ்டின்னாலே கேட்கும் பொழுது ஆஸ்க்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சரிங்களா, கொஸ்டின்ல என்ன பயன்படுத்தணும், ஆஸ்க்டு பயன்படுத்தணும். ஆஸ்க்டு பயன்படுத்திட்டு நல்லா கவனிங்க, WH கேள்வியோ ஹவு அப்படின்னு வந்திருந்தா, வாட் இஸ் யுவர் நேம், WH கொஸ்டின்ல என்ன வரும், வாட், வென், வேர், விச், ஹூம், ஹூஸ், இது எல்லாமே WH கொஸ்டின். அப்புறம் ஹவு அப்படின்னு கொஸ்டின் வந்திருந்தா இணைப்பு சொல் எதுவும் இல்லை. சார் இப்போ WH கொஸ்டினோ ஹவ்வோ வரலைன்னா என்ன இணைப்பு சொல் பயன்படுத்தணும்னா இஃப் அல்லது வெதர் பயன்படுத்தணும். இஃப் அல்லது வெதர் பயன்படுத்த வேண்டும். இஃப் அல்லது வெதர் பயன்படுத்த வேண்டும். அடுத்து இம்பரேட்டிவ்ல செட்டுக்கு பதிலாக என்னென்ன பயன்படுத்தணும்னா கமாண்டட், ஆர்டர், ரெக்வெஸ்டட். கமாண்டட், ஆர்டர்ட், ரெக்வெஸ்டட் பயன்படுத்தணும். சரிங்களா, ஸோ அங்க இணைப்பு சொல் என்ன பயன்படுத்தணும்னா கொட்டேஷனுக்குள்ள டோன்ட் வந்திருந்தா நாட் டு பயன்படுத்தணும். கொட்டேஷனுக்குள்ள டோன்ட் வந்திருந்தா நாட் டு பயன்படுத்தணும்.
டோன்ட் வரலைன்னா டு பயன்படுத்தணும். சரிங்களா? டோன்ட் வந்திருந்தா நாட் டு பயன்படுத்தணும். டோன்ட் வரலைன்னா டு பயன்படுத்தணும். அடுத்தபடியாக இருக்குது எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன்னாலே ஆச்சரியக்குறி. அதில் எக்ஸ்க்ளைம்டு, ஒண்டர்டு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாம். எதுக்கு பதிலாக? செட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். இதுலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல் என்ன அப்படின்னா தட் தான். இதுலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல் தட். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் டென்ஸை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறணும்? ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பாஸ்ட்டாக மாற்றணும். ப்ரெசண்ட்டாக இருக்கிறத பாஸ்ட்டாக மாற்றணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதை அப்படியே மாற்றிடுறீங்க. பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் நல்லா கவனிக்கணும், இந்த முக்கியமானது. பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து ப்ரொனவுன்ஸ். இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும்? டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில். ஸோ ப்ரொனவுன் வந்து எப்படி மாற்றணும்? ஐ, நான் அப்படின்றது என்னவா மாறும்னா மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டரில் நான் அப்படின்றது அவன் அல்லது அவள். அதுதான் ஹீ, ஷீன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் என்னவா மாறும்? அவன், அவள்னு மாறும். யூ, நீ, அவன், அவள், ப்ளூரல் அவர்கள். அவன், அவள், ப்ளூரலுக்கு வந்து அவர்கள். யூ ஆப்ஜெக்ட்ல வந்திருந்தா ஹிம் அவனுக்கு, ஹர் அவளுக்கு, தம் அவர்களுக்கு. சரிங்களா? அதே யுவர் உன்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய. மை என்னுடைய, அவனுடைய, அவளுடைய, அவர்களுடைய. மை செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர்செல்ஃப், தெம்செல்ஸ். வி நாங்கள், they அவர்கள். அஸ் எங்களுக்கு, தம் அவர்களுக்கு. ரைட். இப்படி நம்ம இதை ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணுறோம். சார் என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இவ்வளவு மனப்பாடம் பண்ணணுமா, படிக்கணுமா? இல்லை, இது நம்ம படிக்கவே வேணாம். ரொம்ப ஈஸியானது. படிக்கணும், சென்டென்ஸை மட்டும் படிக்கணும். படிச்சுட்டு இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து டினோட்டிங் டைம் அண்ட் பொசிஷன். இதில் டைரக்ட் ஸ்பீச்சில் திஸ் அப்படின்றத தட்டா மாற்றணும். தீஸ் அப்படிங்கிறத தோஸா மாற்றணும். நவ் அப்படின்றத தென்னா மாற்றணும். அகோ அப்படின்றத பிஃபோர்னு மாற்றணும். லாஸ்ட் நைட் அப்படின்றத த ப்ரீவியஸ் நைட் மாற்றணும். நெக்ஸ்ட் டே அப்படின்றத த ஃபாலோயிங் டேன்னு மாற்றணும். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? டுடே that day, yesterday the previous day, tomorrow the next day, next week the following week, last week the previous week, here there, here there. இது மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? டுடே that day, yesterday the previous day, tomorrow the next day, next week the following week, last week the previous week, here there. இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ எப்படி நம்ம சென்டென்ஸை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்றது அப்படியே புக்கில் இருக்க எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்க. கேட்லின் செட் ஐ எம் வெரி பிஸி நவ். இந்த சென்டென்ஸை படித்து பார்க்கணும். ஐ எம் வெரி பிஸி நவ். நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன். இது சாதாரண வாக்கியம், அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பு செய்தி வாக்கியம். அப்போ செட்டூன்னு கொடுத்துருந்தா டோல்டு போடணும், இணைப்பு சொல் தட்டு போடணும். அவ்வளோதானே? செட்டூன் இருந்தால் டோல்டு போடணும், இணைப்பு சொல் தட்டு போடணும். இங்கே செட்டு மட்டும் கொடுத்துருக்கனால செட்டு அப்படியே போட்டிருக்கிறாங்க. இந்த கமா கொட்டேஷனை எடுக்கிறதுக்காக என்ன பயன்படுத்தியிருக்கிறாங்க? இணைப்பு சொல் தட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கிராமரை பொறுத்தளவு ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இணைப்பு சொல்லுக்கு அடுத்து எப்பொழுதுமே சப்ஜெக்ட் தான் போடணும். இணைப்பு சொல்லுக்கு அடுத்து எப்பொழுதும் சப்ஜெக்ட் தான் போடணும். சரிங்களா? இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்கு? ஐ. யாரை குறிக்குது? நான் அப்படின்றது இங்க பேசக்கூடிய கேட்லினை குறிக்குது. ஸோ ஐ என்பது இங்க பேசுறது ஒரு பெண், அப்ப அவள். அப்ப என்ன பயன்படுத்தியிருக்காங்க? ஷீ. வேர்ப் என்ன இருக்கு? ஆம். வேர்ப் என்ன இருக்கு? ஆம். ஆம் இஸ் ஆர் பிரசன்ட் டென்ஸ். அதோட பாஸ்ட் டென்ஸ்
வாஸ் வேர். அப்போ இங்கே என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்க? வாஸ். அவ்வளோதாங்க சேஞ்சு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கேட்லின் said that she was very busy now. நவுன்ற வார்த்தையை என்னவா மாற்றணும்? தென் அப்படின்னு மாற்றணும். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் சேஞ்ச். இதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் செட்டுக்கு பதிலாக ஆஸ்கர் பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. கமாண்டட் ரெக்வஸ்ட் பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ நமக்கு அப்போ என்ன இருக்கும்? ஆப்ஷனில் ஈஸியாக எந்த ஆன்சர் வராது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும்? டிசைட் பண்ண முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. He said that he was cooking dinner. He told me that. இது வந்து commonly used reporting. toldum பயன்படுத்தலாம், செட்டும் பயன்படுத்தலாம். இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் லிசனர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. he said தான் கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் பர்சனாக கொடுக்கல. ஆனால் இந்த சென்டென்ஸை பாருங்க. ரஹீம் said to me I will be waiting here. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கவனிங்க, கமா கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கமா கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்கு? ஐ வில் பி வெயிட்டிங் ஹியர், நான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா செட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? டோல்டு போடணும். டோல்டு போட்டு கமா கொட்டேஷன் எடுக்கிற என்ன பயன்படுத்தணும்? தட்டு பயன்படுத்தணும். அப்போ ரஹீம் டோல்டு இங்கே போட்டுருவோம். இந்த இடத்துல தட்டு போட்டுருவோமா? ஐன்றது யாரை குறிக்குது? ரஹீமை குறிக்குது. அப்போ என்னவா மாறும்? ஹைன்றது ஹி. வேர்ப் இங்கே வில்லு என்னவா மாறும்? உட். பி வெயிட்டிங் ஹியர், இங்கே. அங்கே என்னவா மாறும்? தர், அங்கே. இந்த டைரக்ட்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளானதுங்க. இப்போ உங்ககிட்டயே உங்கள் டீச்சரோ உங்கள் பேரண்ட்டோ யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க, மேபி நிறைய மேரிடு உமன் இருக்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டே சொல்கிறாங்க, நீ நல்லா சமையல் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் போய் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உடனே போய் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சந்தோஷமா, என் வீட்டுக்காரனுக்கு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? நான் நல்லா சமைச்சிருக்கேன்னு சொன்னார். அந்த ஸ்பீக்கர் சொல்லும் பொழுது நீ அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம ரிப்போர்ட் பண்ணும் பொழுது என்னவா மாத்துறோம்? நான் அப்படின்னு மாத்துறோம். சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப நீ அப்படின்றது என்னவா மாறுது? நான் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வைஸா பாருங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். he said that I am happy. ஐன்றது யாரை குறிக்குது? இங்க he தான். அப்ப he, am is are present tense, past tense was. அவ்வளவுதான் சேஞ்ச். இதே சென்டென்ஸ் he saw it. சான்றது past tense. இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் டைரக்ட்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா மாத்தணும். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். she said he had seen. had plus past participle போடணும் பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்தா. இங்க அடுத்தது she's gone. she's gone. You said she had gone. Actually she has gone. இங்க நான் இங்க பெர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்திருக்காங்க. she has. அப்ப has என்னவா மாறும்? had ஆ மாறும். has வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? had ஆ சேஞ்ச் ஆயிரும். ரைட். ஸோ இப்போ நம்ம கொடுத்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்மளே சென்டென்ஸ் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ புக்கில் வந்து அங்கே எழுதுவதற்கு வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ இங்கே நான் சென்டென்ஸ் எழுதுகிறேன்.
சரி. ஸோ இப்போ நம்ம எழுதப்பட்ட சென்டென்ஸ், டீச்சர் செட் டு த பாய்ஸ் வாட் ஆர் யூ டூயிங். சார் இதை எப்படி வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றுறது? சரிங்களா, முதல் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது எதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும்? கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். ஒன்று, கொட்டேஷனுக்குள்ளே இங்கே என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ கொஸ்டின் மார்க் இருந்தால் எந்த வகையான வாக்கியம் கேட்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்ட்ரோகேட்டிவ். அப்போ இன்ட்ரோகேட்டிவ்னே அந்த பாக்ஸை ஞாபகப்படுத்துகிறோம். எந்த பாக்ஸை ஞாபகப்படுத்துகிறோம்? ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரிக்கு செட்டு வந்தால் என்ன பண்ணணும், கன்ஜெக்ஷன் என்ன பண்ணணும்னு படித்தோம்ல, அந்த பாக்ஸை தூக்கி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் மார்க் வந்திருக்கிறதுனால செட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? ஆஸ்க்டு போடணும். இது நம்பர் 1 சேஞ்ச். சரிங்களா, ரெண்டாவது சேஞ்சு என்ன சொல்லியிருக்கோம்? இந்த கொட்டேஷன் பார்ட், கமா கொட்டேஷன் எடுக்க. இந்த கமா கொட்டேஷன் எடுக்க உள்ள WH கொஸ்டின் வந்திருந்தால், WH கொஸ்டின் வந்திருந்தால் இணைப்பு சொல் தேவை இல்லை. WH கொஸ்டின் வந்திருந்தா இணைப்பு சொல் தேவை இல்லை. அப்ப எது இணைப்பு சொல் சார்? எது சார் அப்ப இணைப்பு சொல்? அந்த WH கொஸ்டின் இருக்குல்ல, அதுதான் இணைப்பு சொல். சரிங்களா, இது நம்பர் 2 சேஞ்ச். மூணாவது முக்கியமானது ஒன்னே ஒன்று மட்டும். இந்த பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒன்னே ஒன்று, டைரக்ட் இன்டைரக்ட்ல கன்ஜங்ஷன் போட்டதுக்கு அப்புறம், அதாவது இணைப்பு சொல்லுக்கு அப்புறம் என்ன எழுதணும்னா சப்ஜெக்ட் எழுதணும். சரிங்களா, இணைப்பு சொல்லுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் எழுதணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இணைப்பு சொல் வந்து எது? வாட். அப்ப பின்னால மிச்சம் என்ன இருக்கு? ஆர் யூ டூயிங், ஆர் யூ டூயிங். சார் இதுல சப்ஜெக்ட் எது சார்? அதாவது சப்ஜெக்ட்னா முன்னால இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட் இருக்கு, நல்லா கவனிக்கணும். டீச்சர் இவங்க ஃபர்ஸ்ட், பாய்ஸ் இவங்க செகண்ட். சரிங்களா, அப்ப இங்க என்ன இருக்கு? வாட் ஆர் யூ டூயிங். அப்ப ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன். இந்த யூ என்பது யாரை குறிக்கிறது? பாய்ஸை குறிக்குது. சரிங்களா, டீச்சர் செட் டு த பாய்ஸ், டீச்சர் பாய்ஸ் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இதை நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணுவோம்? டீச்சரு பசங்க கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள், அவங்க கேட்கும் பொழுது நீங்கள், நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இணைப்பு சொல் கண்டுபிடிச்சாச்சு. எது இணைப்பு சொல்லு? வாட் தான் இணைப்பு சொல்லு. இணைப்பு சொல்லோடு சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் என்ன சார் இருக்கு? இங்க யூ இருக்கு. அந்த யூவை நம்ம அப்படியே எழுதக்கூடாது. அந்த யூவை வந்து ப்ரொனவுன் என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஆகும். அவங்க சொல்லும் பொழுது நீங்கள், நம்ம சொல்லும் பொழுது அவர்கள். அப்ப அவர்கள் சொல்லும் பொழுது தே. புரியுதுங்களா? நீங்கள் அப்படின்றது அவர்களா மாறுது. அப்ப என்ன பயன்படுத்துறோம்? தே பயன்படுத்துறோம். இங்க வேர்ப் அடுத்து இருக்கு, மிச்சம் இருக்கு, இதை எழுதியாச்சு. மிச்சம் இருக்கு ஆர் டூயிங், இதுல வேர்ப் இது. அப்ப ஆர்ன்றது என்ன டென்ஸா இருக்கு? பிரசன்ட் டென்ஸா இருக்கு. அப்ப இதை என்னவா மாத்தணும்? பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். இங்க தே அப்படின்றது ப்ளூரல். இப்ப பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும்? வாஸ் அல்லது வேர். இங்க என்ன பயன்படுத்துறோம்? வேர். மிச்சம் என்ன இருக்கு? டூயிங். அவ்வளவுதான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா, டீச்சர் asked the boys what they were doing. அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப அடுத்த சென்டென்ஸ் வந்து எதுல எழுத போறோம்னா இம்பரேட்டிவ்ல எழுதுவோம். இம்பரேட்டிவ்ல Doctor said to the patient, don't smoke. Doctor said to the patient, don't smoke. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? கொட்டேஷனுக்குள்ள பார்க்கணும். கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்கு? டோன்ட் ஸ்மோக், புகைப்பிடிக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு அட்வைஸாக இருக்கலாம். சரிங்களா, ஏன்னா டாக்டர் ஆர்டர் பண்ணாங்கன்னா டாக்டர் கிட்ட மறுபடியும் யாரும் போக மாட்டாங்க. இப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாருன்னு வைங்களே, இனிமே ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் செட்டுக்கு பதில் என்ன போடலாம்? அட்வைஸ்டு போடலாம். சரிங்களா, அப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்ச் இந்த கொட்டேஷன் எடுக்கணும். என்ன பயன்படுத்தணும்? அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். டோன்ட் வந்திருந்தா என்ன போட சொல்லியிருக்கோம்? நாட் டு போடணும். டோன்ட் வந்திருந்தா என்ன போடணும்? நாட் டு போடணும். நாட் டு ஸ்மோக். அப்ப இங்க எழுதும் பொழுது எப்படி எழுதுவோம்? த டாக்டர் அட்வைஸ்டு த பேஷண்ட்.
செட் 2 எடுத்துடணும். அப்படியே செட்டு மட்டும் இல்லை, செட் 2. த டாக்டர் அட்வைஸ்டு த பேஷண்ட் நாட் டு ஸ்மோக். அவ்வளோதான். இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு மட்டும் நல்லா பாருங்க. கொட்டேஷனுக்குள்ள பார்த்துருக்கோம். கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கப்பட்டது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல டோன்ட் வந்தால் என்ன போடணும்? இணைப்பு சொல் நாட் டுன்னு மாற்றி போடணும். டோன்ட் வரலைன்னா என்ன போடணும்? டூ போடணும். சரிங்களா? டோன்ட் வந்திருந்தா நாட் டூ, டோன்ட் வரலைன்னா டூ போடணும். சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு கேள்வி எழுதுறேன், நல்லா கவனிங்க. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் என்ன பண்ணணும்? கொட்டேஷனுக்குள்ள இருக்குது பாருங்க, கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ கொஸ்டின் மார்க் இருந்தால் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன பண்ணுறோம்? செட்டு எடுத்துட்டு ஆஸ்கர் போட்டுருவோம். ரெண்டாவது சேஞ்சு கமா கொட்டேஷன் பார்ட்டுக்கு பார்க்கணும். கமா கொட்டேஷனுக்குள்ள கொஸ்டின் எப்படி பிகின் பண்ணியிருக்கிறாங்க? ஆர்ல பிகின் பண்ணியிருக்கிறாங்க. WH கொஸ்டினோ ஹவ்வோ வரலைன்னா இந்த இடத்துல தான் படிச்சதை ஞாபகம் அப்ளை பண்ணணும். இணைப்பு சொல் என்ன பயன்படுத்துகிறோம்? இஃப் பயன்படுத்துகிறோம். இணைப்பு சொல் இஃப் பயன்படுத்துகிறோம். இணைப்பு சொல்லுறது என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கிறோம்? சப்ஜெக்ட் எழுதணும். இங்கே எது சப்ஜெக்ட்? யூ தான் சப்ஜெக்ட். இப்போ யூன்றது ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்குதா, செகண்ட் பர்சனை குறிக்குதா? செகண்ட் பர்சனை குறிக்குது. இங்கே செகண்ட் பர்சன் யாரு? த பாய்ஸ். அப்போ ப்ளூரலா இருக்குது. அப்போ தே. இது சப்ஜெக்டை மாற்றி எழுதிட்டோமா? சப்ஜெக்டுக்கு அடுத்து வேர்ப் எழுதணும். அப்போ இது முடிஞ்சு. மிச்சம் என்ன இருக்கு? ஆர் கோயிங் டு த டூர். ஆர்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ தேன்றது ப்ளூரல்னால வேர் போட்டு மிச்சத்தை என்ன பண்ணிடுவோம்? அப்படியே எழுதிடுவோம். முடிஞ்சு. அப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. வேர்பு சேஞ்ச் பண்ணது நம்பர் 4. வெறும் 1 2 3 4 தான் இந்த கொஸ்டின். வெறும் 1 2 3 4 செட்டுவை சேஞ்ச் பண்ணுறோம், கொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுறோம், சப்ஜெக்டை முன்னால் கொண்டு வரோம், வேர்பை மாத்திரம், சென்டென்ஸை தூக்கி எறிகிறோம். அவ்வளோதான். இதில் சப்போஸ் ஏதாவது வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ண மாதிரி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றது மட்டும் பார்க்கணும். சரிங்களா? ஓகேவா? சரி. மாலினி செட் டு குமார், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டேன். அப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணும் பொழுது அவள் அவளுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டாள். அப்போ ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்கிறது ஸ்டேட்மெண்ட், செய்தி வாக்கியம். அப்போ செட்டுக்கு பதில் என்ன போடுறோம்? டோல்டு. இது நம்பர் 1. ரெண்டாவது கமா கொட்டேஷன். டோல்டுன்னு போட்டாலே இணைப்பு சொல்ல என்ன போடணும்? தட்டு. ரெண்டாவது சேஞ்ச். மூணாவது சேஞ்சு ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா உள்ளே சப்ஜெக்ட் இருக்கும். ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? மாலினி. அப்ப ஷி. அடுத்து வேர்ப் என்ன இருக்கு? ஹேவ். ஹேவ் ஹேஸ் என்னவா மாறும்? அவ்வளவுதான், ஹேடு. கம்ப்ளீட்டட் அப்படியே போட்டுருவோம். மை. அவங்க சொல்லும் பொழுது என்னுடைய, நம்ம சொல்லும் பொழுது அவளுடைய. இவ்வளவுதான் டைரக்ட் இன்டைரக்ட். இதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சரிங்களா? இது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான கிராமரா இருக்கும் போல சார் அப்படின்னு நினைச்சிட்டே வேணா இருக்கலாம். ஆனா இதுதான் இதுல விஷயம். இந்த கிராமர்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 4 1 2 3 4. செட்டுவை மாத்திரம், கொட்டேஷனை தூக்குறோம், சப்ஜெக்டை கொண்டு வரோம், வேர்பை சேஞ்ச் பண்றோம். அடிஷ்னலாக 5வது 1 உள்ள ஏதாவது மாற்றக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் சேஞ்ச் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். இந்த 1 2 3 4 மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா டன் டனா டன் டன், இந்த கிராமர் ஓவர். சரிங்களா? ரைட். இப்போ ஏன் அங்கே நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, புக்கில் கொடுக்கல, புக் பேக் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நிறையா எழுதுவதற்கான ஸ்பேஸ் கிடையாது. இன்னொன்று, இந்த டீட்டெயிலாக அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பக்கத்து கொஸ்டின் இருக்கும், கீழே ஆன்சர் இருக்குமா. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்? ஆன்சரை பார்த்துருவோம். எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுல்ல. சரிங்களா? இது ஒன்று தான்.
இப்படி நம்ம ஆன்சர் இருக்கிற மாதிரி கிராமர் புக்கை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா ஒரு கணக்கு புக்கை பார்க்குற மாதிரி தான். கேள்வியும் அங்கே இருக்கும், பதிலும் அங்கே இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. கடைசி வரையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படா வந்துச்சு அப்படின்னு. இந்த கிராமரை பொறுத்தளவு எதுக்காக சொல்லணும்னா, இந்த பக்கம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு ஆப்ஷன்ல தேடுங்க. நீங்க பின்பக்கம் எடுத்து எழுதி கொடுத்த சென்டென்ஸ் எழுதியாச்சுப்பா, இந்த ஆன்சர் வந்துருச்சுப்பா, ஆப்ஷன்ல பாருங்க 100% அக்யூரேட் ஆன்சர் இருக்கும். ஏன்னா அதுதான் கிராமர். சரிங்களா? அதுக்கு நம்ம கரெக்டாக ரூல்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா 100% நமக்கு சரியான ஆன்சர் இருக்கும். ரைட். இப்போ அங்கே கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பாருங்க, அங்கே கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்ல, இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீ செட் கொடுத்துருக்காங்களா, இணைப்பு சொல் தட்டு ஆப்ஷன் தான். ஐன்றது யாரை குறிக்குது? ஹீயை குறிக்குதா? ஆம் ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றிட்டாங்களா? தட்ஸ் ஆல். அடுத்தது பாருங்க, ஒன்னே ஒன்று தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. ஷீ அவள் சொல்றா, என்ன சொல்றா? என்னுடைய சிஸ்டர். அப்ப நம்ம சொல்லும் பொழுது அவளுடைய சிஸ்டர், ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, he said I, அந்த பர்சன் தான் குறிக்குது. he have or has had, அவ்வளவுதான் முடிஞ்சு. குட்டி குட்டி சேஞ்ச் தான், பெரிய விஷயமே இல்லை. இந்த நோட் பண்ணுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட். இப்போ இந்த இடத்துல செட் கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே பயன்படுத்திட்டாங்க. கமா கொட்டேஷன் எடுக்கிறதுக்கு தட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நல்லா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்களா? த ஹார்ஸ் சப்ஜெக்ட், டைடு பாஸ்ட் டென்ஸு, அப்போ ஹேடு டைடு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இன் த நைட், அவ்வளோதான், வேற சேஞ்சஸ் இல்லை. அப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க? 1 2, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஸோ சில இதில் நல்லா கவனிங்க. அதாவது இதே இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன இருக்குன்னா, யூனிவர்சல் ட்ரூத் சொல்லும் பொழுது எப்பயுமே நம்ம உள்ள வந்து டென்ஸை ப்ரெசென்ட்டை பாஸ்டாக மாத்திரம்ல, யூனிவர்சல் ட்ரூத்னா அதை மாற்றக்கூடாது, அவ்வளோதான் ரூல்ஸ். யூனிவர்சல் ட்ரூத்தை மாற்றக்கூடாது. த டீச்சர் செட் த எர்த் கோஸ். சார் என்ன சார் இங்கே கோஸ் அப்படியே கோஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கா சார்? இல்லை, த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன், பூமி சூரியனை சுற்றி வருகிறது, அது உலக உண்மை. அப்போ நம்ம டென்ஸ் என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ண கூடாது. என்ன சார் நீங்கள் கிராமர்லாம் நடத்துவீங்கன்னு பார்த்தா ஜிகே எல்லாம் சேர்த்து படிக்க சொல்றீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங்கில் எல்லாத்துலேயும் செட்டுன்னே பார்த்துட்டு வந்துருக்குறோம். இங்கே சேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கிற பொழுது நீங்கள் என்ன ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்களோ அதை மாற்றக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறோமே, ஹீ சேஸ் ஹீ இஸ் ஃபைன். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஹீ சேஸ் ஐ ஆம் ஃபைன் இருக்கும். அப்போ இங்கே என்ன எழுதுவோம்? ஐ வந்து ஹீன்னு போட்டாச்சு, ஆமிசார வாஸ் வேறா போடுவோம்ல, இங்கே வாஸ் போடாமல் ஏன் ஈஸ் போட்டிருக்கிறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டிங்கில் சேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸை டினோட் பண்ணி வந்திருக்கிறதுனால நம்ம டென்ஸை என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ண கூடாது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நவ், தென், ஹியர், தேர், அகோ, பிஃபோர், தஸ், ஸோ, டுடே, தட் டே, டுமாரோ, த நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டே, த டே பிஃபோர், லாஸ்ட் நைட், த நைட் பிஃபோர். ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்கு, இதை பார்க்கலாம். பிரின்ஸ் செட், இணைப்பு சொல் தட், இட் கிவ்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மாறிடுச்சு. மீ எனக்கு, அவனுக்கு. கிரேட் ப்ளஷர் டு பி ஹியர் இங்கே, அங்கே. திஸ், தட், ஈவினிங், அவ்வளோதான். இங்கே எத்தனை சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? 1 2 3 4, ஒன்லி 4 சேஞ்சஸ் தான். அப்போ டைரக்ட் நரேட்டிவ்லாம் இனிமேல் 1 2 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. செட் பார்ட் சேஞ்ச் பண்ணணும், கொட்டேஷன் சேஞ்ச் பண்ணணும், சப்ஜெக்ட் உள்ள இருக்கும் சேஞ்ச் பண்ணணும், வேர்ப் இது பண்ணணும், மாற்றணும்னு. த பிரின்ஸ் தட், ஓகே, த சேம் சென்டென்ஸ்.
இன் கொஸ்டின் இப்போ கொஸ்டின் நான் எழுதி காமிச்சேன். கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. செட்டுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சேஞ்சு ஆஸ்க்டு, கமா கொட்டேஷன் WH அதே தான். அப்போ இணைப்பு சொல் அதே தான். இணைப்பு சொல்லுங்கிறது என்ன போட சொன்னோம்? சப்ஜெக்ட் போட சொன்னோம். இங்கே பாருங்க, வாட் ஆர் யூ, யூன்றது இங்கே என்ன இருக்கு? மீ. சார் எப்படி சார் மீ வந்து ஐயா மாறுச்சு? நல்லா கவனிங்க. he said to me, அவன் என்னிடம் கூறினான். நல்லா கவனிங்க, அவன் என்னிடம் கூறினான். வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப நான் சொல்லும் பொழுது அவன் என்கிட்ட சொன்னியா, நான், அவன் என்கிட்ட கேட்டான். கரெக்டா சொன்னோம்னா அவன் என்னிடம் கேட்டான், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நம்ம சொல்லும் பொழுது நான், ஓகேவா? இப்போ வீட்லேயே நிறையா உதாரணம் சொல்லுவோம். எஸ்பெஷலி நிறையா மேரீடு மென் வந்து கேள்விப்பட்ட வார்த்தையாக கூட இருக்கணும். என்ன வார்த்தையாக இருக்கும்? அப்போ வீட்டில் இருந்து சொல்லும் பொழுது நீன்னு சொல்லுவாங்க. அது வடிவேல் ஒரு இதில் சொல்லுவாங்களே, யூ 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 யூ, அந்த யூ எல்லாம் என்னவா மாறிடுது? இங்கே மீ வந்துச்சுன்னா ஐயா மாறிடுது. சரிங்களா? யூ வந்து மீ ஆயிடுச்சு, ஐயாவும் மாறிடுது. யூ மீ என்ன மாறிடுச்சு? ஐயா சேஞ்ச் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப யூ 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 யூன்னு சொல்லி டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிற பொழுது அங்க ரிசீவர் வந்து மீ கொடுத்துருக்கிறப்ப அது என்னவா மாறிடுது? ஐயா சேஞ்ச் ஆயிடுது. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ ஒன்று சொல்லும் பொழுது நான் ஒரு இடத்துல ஒரு பாஸ் விட்டேன். அந்த பாஸுக்கு தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க சார். நிறைய மேரீடு மென் வந்து வீட்டில் கேட்டிருப்பாங்க அப்படின்னோடனே எல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் நான் முக்கிய நடத்திக்கிருக்கேன், இந்த டைரக்ட் இன்டைரக்டா உங்க காதுல வராது. அவங்க விஷயம் எங்க வரும்னா, சார் அது என்ன வார்த்தை சார் அப்படின்னு கேட்காதீங்க. சரிங்களா? சரி, இதை கவனிங்க. வேர் டு யூ லிவ் ஆஸ்க்டு த ஸ்ட்ரேஞ்சர். ஆஸ்க்டு த ஸ்ட்ரேஞ்சர், ஆஸ்க்டுன்னு பயன்படுத்தலாம், இல்லை என்கொயர்டு கூட பயன்படுத்தலாம். த ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க்டு, WH கொஸ்டின், அதுதான் இணைப்பு சொல்லு. யூ இப்போ தான் சொன்னோம். நம்மகிட்ட கேட்டாங்கன்னா யூ யூ யூன்னு வந்தால் அது என்னவா மாறுது? மீ கொடுத்து யூ வந்தால் என்னவா மாறுது? ஐயா சேஞ்ச் ஆயிடுது. வேர் ஐ டூ லீவ், இது ஏற்கனவே எழுதி போட்டிருப்பேன். ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்கன்னு. டூ பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக என்னவா மாற்றணும்? பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். மாற்றிருக்கிறாங்களா? சரிங்களா? He said, will you attend the meeting? He asked. ஏன்னா கொஸ்டின் மார்க் ஆஸ்க்டு போட்டாச்சு. ஆஸ்க்டு போட்டதுக்கப்புறம் them, அவர்களிடம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த கமா கொட்டேஷன் எடுக்கிற பொழுது இணைப்பு சொல் பயன்படுத்தணும். இணைப்பு சொல் பயன்படுத்தும் பொழுது WH கொஸ்டின் இல்லை அல்லது இஃப் அல்லது வெதர் போட்டாச்சா, அதுக்கப்புறம் தெம்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணதுனால யூக்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறாங்க? தே போட்டிருக்கிறாங்க. வில் என்னவா மாறுது? உட்டா மாறுது. வில் வந்து என்னவா மாறுது? இந்த தே போயிது சப்ஜெக்ட்ல போயிருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கு? வில் அட்டன் த மீட்டிங் தானே. அப்ப வில் என்னவா மாறி இருக்கு? உட். மிச்சத்தை அப்படியே எழுதியிருக்கிறாங்களா? உட் அட்டன் த மீட்டிங் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்களா? Change the following into indirect speech. What do you want? He said to her. நல்லா கவனிங்க. He said to her. Said to question mark. அப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்ச். நம்பர் 1 டுபாக்கூர் ஆஸ்க்டு. இணைப்பு சொல் WH மாற்றம் இல்லை. யூ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட ப்ரொனவுன். இங்கே ப்ரொனவுன் அவளிடம் ஹர். அப்போ இங்கே என்னவா மாறும்? ஷீ. வாட் ஷீ. மிச்சம் இருக்கு டூ வாண்ட். டூ பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் என்னவா மாறும்? பாஸ்ட் டென்ஸா மாறும். அப்போ ஆன்சர் என்ன? He asked her what she wanted. What she wanted. சரிங்களா? ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கமாண்ட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட். ரிப்போர்ட்டிங் கமாண்ட்ஸ், ரெக்வெஸ்ட், இன்டைரக்ட் ஸ்பீச் இஸ் இன்ட்ரோடியூஸ் பை சம் வேர்ப்ஸ். அந்த செட்டுக்கு பதிலாக நம்ம இம்பரேட்டிவ்ல என்ன பயன்படுத்துகிறோம்? ஆர்டர்ட், ரெக்வெஸ்டட், கமாண்டட், ஷவுட்டட், அர்ஜ்டு எக்ஸெட்ரா இதை பயன்படுத்துகிறோம். சரியா? சரிங்களா? சாரி. ஸோ ஆர்டர், ரெக்வெஸ்டட், கமாண்டட், ஷவுட்டட், ஆர்ஜ்டு இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாங்க. எந்த வகையான சென்டென்ஸ்ல பயன்படுத்துறாங்கன்னா இம்பரேட்டிவ்ல பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ லெட் அஸ் சம் அப்.
என்ன சம்ம பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது செட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறோம், டோல்டு பயன்படுத்துகிறோம், இணைப்பு சொல்ல என்ன பயன்படுத்துகிறோம், தட் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? எந்த சென்டென்ஸ்லையும், அதாவது எஸ்பெஷலி இம்பரேட்டிவ்ல மட்டும், ஏன்னா இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம், கட்டளை வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்லையும் இன்ட்ரோகேட்டிவ்லையும் எக்ஸ்க்ளமேட்டரிலையும் என்ன பண்ணணும்னா இணைப்பு சொல்லுக்கு அப்புறம் என்ன பயன்படுத்துகிறோம், சப்ஜெக்ட் பயன்படுத்துகிறோம். இந்த டைரக்ட் இன்டைரக்ட் பொறுத்தளவு நீங்கள் 1 2 3 4 ஞாபகம் வச்சுங்க. செட் டு, கமா கொட்டேஷன், சப்ஜெக்ட் அண்ட் தென் verb. சரிங்களா? இப்போ வீடியோ ஃபாஸ்ட் மோடில் போகல, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னேன். சரிங்களா? டக்குன்னு பார்த்துக்கிட்டு பொழுது என்ன சடனாக வீடியோ கொலாப்ஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னேன். ஓகேவா? இதெல்லாமே இம்பரேட்டிவ்ல சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. he said to him please wait here. he ப்ளீஸ் கொடுத்ததுனால என்ன போட்டிருக்கிறாங்க, ரெக்வஸ்டட் போட்டிருக்கிறாங்க. இந்த கமா கொட்டேஷன் எடுக்கிறதுக்காக டூ போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன் சார் டூ பயன்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இம்பரேட்டிவ்ல டோன்ட் வந்தா நாட் டூ, டோன்ட் வரலைனா டூ. சரிங்களா? ரைட். இங்க ஹியர் அப்படின்ற வார்த்தையை தேர்னு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இங்க ஐ, ஹிம், he said to him, அவனிடம், அப்ப என்னிடம், அப்ப till he. The judge commanded them to call the first witness. அவ்வளோதான். வெறும் டூ மட்டும் தான் சேஞ்ச், வேற எதுவுமே இல்லை பாருங்க. கமாண்டட் மாற்றி இருக்கிறாங்க, அவ்வளோதான். வேற ஒரு சேஞ்சும் இம்பரேட்டிவ்ல இல்லை. ஸோ இந்த கிராமரை பொறுத்தளவு வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து சரியான ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. சரிங்களா? ஸ்கூல் லெவல் கொஸ்டின் கிடையாது. இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்ற பொழுது வேணால் நம்ம யோசிக்கலாம், சார் இதை எப்படி சார் நம்ம எழுத முடியும், ஒசுக்குன்னு இப்படி கொடுத்துட்டோம்னா நான்லாம் கிராமர்னால் என்னன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட போய் இப்படி கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்கல்ல. நான் உங்களுக்காக தான் சிம்பிளாக சொல்கிறேன். கொஸ்டின் மார்க் வந்தால் செட்டு எடுத்துகிட்டு ஆஸ்கடு போடணும், இது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்ல. இப்போ ப்ளீஸ் வந்தால் ரெக்வஸ்டட் போடணும், இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும்ல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிராமரில் வந்து நம்ம கீவேர்டு பயன்படுத்துறது, ஷார்ட்கட் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த ஷார்ட்கட் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகாது. அது ஒன்றே ஒன்று தான். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டுன்னு இருக்கணும்ல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா? நமக்கு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன்லேருந்து ஒமிட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் வராதுன்னு தூக்கி போடுங்க. ஈஸியாக சரியான ஆன்சரை நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? ரைட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். he said be quiet and listen to my words. நான் சொல்லலை, அங்கே கொடுத்துருக்குறாங்க. be quiet and listen to my words. he urged them to be quiet and listen to my, என்னுடைய, அவருடைய, his words. இப்படி தான் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இந்த டைரக்ட் இன்டைரக்ட் பொறுத்தளவு நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க சார், எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு வந்து நம்ம நம்ம ஏரியாவில் வந்து இந்த குதிரை சவாரி போவோம் பார்த்துருக்கீங்களா? குதிரை சவாரியில் போகிறதும் சரி, கொடைக்கானல் போய் குதிரை ஏறி போகும்பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா, நம்ம குதிரை மேலே ஏறிட்டோம், குடுன்னு சவாரி போயிடணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதற்கு இன்னும் நிறைய பயிற்சி வேண்டும் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அதுதான் உண்மை. இப்போ ஒரு 8 கிளாஸ் கிட்ட நம்ம கொடுத்துருக்குறேன், நான் கொடுத்துருக்குறேன், வீடியோ கொடுத்துருக்குறேன். மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் வில்லிங் டு see the question paper. சார் கொஸ்டின் பேப்பர் போடுங்க சார், டிஸ்கஸ் பண்ணுங்க சார், இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம், கொஸ்டின் பேப்பர் இந்த பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? இங்கிட்டான கண்டென்ட் இவ்வளோ இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரை அப்புறம் எடுத்து பிரிச்சுருவோம். இதா கிராமர் போ, இதா ப்ரோஸ் போ, இதுவா ஸ்டோரி போ, இதுவா ஓ இந்த பார்ட்லேருந்து வந்திருக்கா, ஓ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா அப்படின்றத அடுத்து அனலைஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அது ஒரு கம்ப்ளீட்டடாக இருக்கும்ல. இப்போ ஸ்கூல் பேஸில் 100 மார்க்ஸ்க்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 100 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்து ரிவைஸ் பண்ண முடியும். நான் பிகினிங் ஆஃப் த இதில் வந்துட்டு நான் உனக்கு இந்த 5 மார்க் சொல்லி கொடுத்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அந்த 5 மார்க்குக்கு மட்டும் நான் கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபுல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியாது. கரெக்டு தானே? ஃபுல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன பார்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வேணால் கொடுக்கலாம். உங்களுக்கு நான் என்னுடைய பிளான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டென்ட் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அண்ட் தென் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைடு மை செல்ஃப். ஓகே, செய்வன திருந்த செய் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு வீடியோஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால்
தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தட் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, சார் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஆன்டிதீசிஸ்? தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங் மேம் ஆர் சார். கான்ட்ராஸ்ட் அப்படின்றது ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் இடம்பெறுவது. நல்லா கவனிங்க, ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தைகள் இடம்பெறுவது கான்ட்ராஸ்ட். ஆனால் ஒரே சென்டென்ஸில் இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் வருவது ஆன்டிதீசிஸ். மாறுபட்ட கருத்துக்கள் வருவது ஆன்டிதீசிஸ். டு err is human, forgiving is divine அப்படின்வாங்க. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது கடவுளின் பண்பு. அப்போ ஒரே சென்டென்ஸில் இரண்டு மாறுபட்ட கான்ட்ராஸ்டிக் ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து தான் ஆன்டிதீசிஸ். சரிங்களா, புரியுதுங்களா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஆப்போசிட்டான வார்த்தை வர்றது. ஆன்டிதீசிஸ் அப்படின்றது ரெண்டு கான்செப்ட் வர்றது, இரண்டு கருத்துக்கள் வந்து ஒரே சென்டென்ஸில் வருவது தான் ஆன்டிதீசிஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் எல்லா டைட்டில் கிராமருமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், 100% ஷியோர். ஸோ in the beginning of the class somebody asked me that, sir, could you complete within 30 days, sir? Still we have many limited time for examination, sir. But don't worry, just keep the track. Already your track is ready to run. Now you are in the practice. When the date commences, when the time begins, you will show yourself to this world who you are and what you are. Thank you so much. நிச்சயமாக நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்மை துடுப்பே இல்லாத படகை கூட கரையை சேர்ப்பது ஒன்றென்றால் அந்த நம்பிக்கை மட்டும்தான். அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளாரிஃபை கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.